வா மச்சான் வா. அட்வென்ச்சர் 390S எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியலையா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வண்டி கிடைக்கலையா? உனக்காக நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன் மச்சான். பில்லியனோட பண்ணுறேன், சோலோவாகவும் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒவ்வொரு செகண்டும், இந்த வண்டி வாங்க போயினா ஒவ்வொரு செகண்டும் ஃபுல்லாக பாரு மச்சான். உனக்கு டீட்டெயில்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போவாங்க. காய்ஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வென்ச்சர் 390S இருக்குங்க. நான் வந்து 5.6 ஹைட்டுங்க பாருங்கள். இந்த காலம் கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது 830 mm கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஃபுட்றான். ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்புகிறேன். என்னென்னா இந்த கீர் தாங்க சைஸே வந்து எனக்கு வந்து இப்படி கால் வச்சேன்னா எங்கடா இருக்குன்னு தேட வேண்டியிருக்கு. சரி, இப்போ நம்ம ஓட்டி பார்த்துறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், வாங்க போவோம். என் கூட பில்லியன் கூட இருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். போமா? அப்படியே ஏற்றுவோம் இதில். ஒன்றுமே தெரியல. ஆமாம், செம்மையாக இருக்குது காய். சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த 25 கிட்டே ஏற்றுறேன், ஒன்றுமே தெரில. சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஏற்றுவோம். உனக்கு எப்படி இந்த சஸ்பென்ஷன் நல்லா இருந்ததா? டாமினாரி பெட்டரா இது பெட்டரா? ஓகே, இப்போ என்னன்னா யூ டர்ன் பண்ணுவோம் கைஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூ டர்னுக்கு ஏப்பா இவ்வளோ தூரம் திரும்புது வண்டி. வண்டி பார்க்க தாங்க பல்கியராக இருக்குது, அப்படியே வெயிட்டே தெரில. செம்மையாக இருக்குது வண்டி. ஈஸி யூ டர்ன்ஸ் தான். ஓகே, கேடிஎம் அடையா அப்பா கரெக்டான ரோடு. இந்த ரோட்டில் ஓடி பார்ப்போம். கிடைக்கும் கைஸ். இப்போப்பா வண்டி வலுக்கவே இல்லைங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் மனசுக்குள்ளே இருக்குது. ஏடிவினால கான்ஃபிடன்ஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு. அப்பா செகண்ட் கீழே 60. இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. இதுதான் தேடிட்டு இருந்தேன். செம்மையாக இருக்கு கைஸ். ஆனால் என்ன தேவை எனக்கு ஒரு ட்ராபேக்காக தெரியுது. முன்னாடி வீல் எங்கே இருக்குன்னே தெரில எனக்கு. அங்கே வீலுக்கே தெரில. இங்கே ஜட்ஜ் பண்ணி நிற்கணும் போல். பூந்து ஓட்டுற கஷ்டம் தான் போல் சிட்டிக்குள்ளே. சரி, ஓகே, என்ன பண்ணுவோம், இந்த டிராஃபிக்கில் ஓட்டுவோம். ஆனால் இங்கே போய் போலீஸ் கீழே பிடிச்ச போகிறோம், மறுபடியும் வீட்டும் போட்டுருவோம். இந்த இல்லை நம்பர் பிளேட் கல்ல வண்டியில், அதனால் ஓட்டக்கூடாது. இதில் ஓட்டக்கூடாதுனாங்க, இந்த சந்துக்குள்ளே ஓட்டலான்னாங்க. போகுமா? ஆமாம். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை தள்ள முடிதான் பார்ப்போம். போடு வட்டம் பிரச்சனை இல்லை கைஸ். ஈஸியாக தான் கைஸ் இருக்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ ரிவர்ஸ் எடுப்போம். கையை ஒன்று பின்னாடி வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் காக்க. ஓகே, ரிவர்ஸும் ஓகே தான் கைஸ். போமா? மறுபடியும் யூட்டன் போடுவோம். ஆனால் கொஞ்சம் பயந்து தான் போட வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் கீழே எவ்வளோ போப்பாங்க? பா ஃபஸ்ட்டு கீழே 56 பேருக்குங்க. செம்ம. 53. மறுபடியும் அந்த ரோட்டில் போவோம். ஓகே, வேகமாக போகல. செம்மையாக இருக்குது வண்டி. சரி, இப்போ தேர்ட் கீரில் எவ்வளோ ஸ்லோவாக போதும் பார்ப்போம். எங்கே போய் வண்டி ஆஃப் ஆகும். அதுதான் தட்டுறான். ஆஃபே ஆகிட்டாங்க. இப்போ மூவ் ஆகுதான் பார்ப்போம். பள்ளம் மேடெலாம் கவலையில் காய்ச்சிங்க பாருங்கள். இந்த பள்ளத்தை ஏற்றுறேன் வேணும்னு. ஒன்றுமே தெரியாது. பள்ளம் மேடு தான் சரியான இடம். இந்த இடத்த திருப்பி பார்ப்போம்.
ஓகே கைஸ், மேனேஜபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலாம் நம்ம. என்னன்னா வண்டி இது எடுத்து விட முடியாமல் பார்ப்போம். அதெல்லாம் தான் நம்ம டெஸ்ட்டில் வந்து செக் பண்ணோங்க கைஸ். நீங்களும் வண்டி டெஸ்ட்டு எடுத்தீங்கன்னா இல்லை செக் பண்ணுங்கள். இப்போ வண்டி என்ன இழுக்க முடியும் பார்க்குறேன். ஓகே கைஸ், ஈஸியாக தான் இருக்குது, இழுக்க முடியுது. இது லைட்டாக கடினமாக இருக்குது கைஸ், வண்டி இறங்கி தள்ளுறது லைட்டாக கடினமாக தான் இருக்குது. பட் ஓகே, பார்த்துக்கலாம். வா கைஸ், இந்த வண்டியை நான் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குவேன். அப்படியே வாங்குற மாதிரி இருந்தாலும் கேடிஎம் அடையாளம் தாங்க வாங்குவேன். ஏன்னா இதுக்கு மாதிரி டியூக் 390 அவங்களும் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க, இந்த வண்டியை இப்போ அவங்களாம் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரினா அங்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், அங்கேயே வாங்குங்க. செம்மையாக வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி ஓகே, மோடி டெஸ்ட் பண்ண வாங்க. நல்லா இருக்குல்ல, மேப் போடு எப்படி இருக்கும் பாக்க. நான் மட்டும் ஒரு ரவுண்ட் தனியாக போய்ட்டு வரட்டா? ஓகே கைஸ், இப்போ சோலோவாக ஓட்டி பார்ப்போம். ஏய் கத்தக்கூடாது. கைஸ், ரொம்ப நாள் ஆசைங்க எப்படி ஓட்டணும்னு. பா செம்ம வைப்ரேஷன் தெரியுங்க, வண்டி வைப்ரேஷன் அடிக்குது. மறுபடியும் செக் பண்ணுவோம். அதெல்லாம் சோலோக்கெலாம் ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஓடு, மஜா மஜா ஆகையா, மஜா ஆகையா, மஜா ஆகையா. இந்த ரோட்டில் போயிட்டு வருவோம். பள்ளத்தில் விட்டால் ஒன்றுமே தெரிலங்க வண்டி, அப்படியே செம்மையாக இருக்குது பள்ளத்தில் விட்டாக்கா. சரிங்க, பள்ளம் அது அதுலேயே தேருவோம். அவள்தான் சரியான சஸ்பென்ஷனுங்க வண்டியில். என்னன்னா வைப்ரேஷன் அடிக்குது, சரியான வைப்ரேஷனுங்க வண்டி. ஓகே, வண்டி எதுவுமே கொடுத்துருவோம் உங்ககிட்ட. இப்போ இந்த பள்ளத்தை மட்டும் ஏற்றி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. வாவ் 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 வாவ். அடிக்கடி க்ரூஸ் கண்ட்ரோல் தானே போயிடுது. ஓகே, இதானா? ஓகே. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவோம், எதனாச்சும் ஒரு பள்ளம் இருக்கா பார்ப்போம். பள்ளம் இருந்தால் சும்மா ஏற்றி இறக்கும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? வாங்க இதை ஏற்றுவோம் வாங்க. இல்லை இல்லை, இதுவும் சரிப்பட்டு வரல. என்னங்க கைஸ், நம்மளுக்கு பெரிய பள்ளமே ஒரு மேடு ஒரு பள்ளம் வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சரியான இடம் இதான் கைஸ், சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா அந்த சஸ்பென்ஷன் எப்படி இறங்கிச்சுன்னு வண்டி, சூப்பராக இருக்குது அந்த பள்ளத்தில் இறங்குறது. வா, ஒரு பெரிய காவா இப்போ ஒன்று வச்சு ஏற்றுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லு எனக்கு. ஒன்றும் ஆகலடி, வா நான் காட்டுறேன். இந்த வண்டி அதுக்கு தான். நான் அந்த காவாக்காக பார்த்தேன், இங்கே நாய் தொட்டுது. இந்த ரோட்டில் என்ன நாய் தொட்டுனா இந்த ரோடு வரல. நான் இந்த நாய் தான் என்ன பண்ணலாம். இப்போ இங்கே இருக்க வச்சுக்கோ, இல்லை ஏற்றி வருவோமா அங்கே பார். காய்ஸ், இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். வண்டி போட்டாங்க இது தான்.
அப்பா ரைட்டு தெரியுது எனக்கு, ஆனால் உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அந்த பள்ளத்தில்? அதுதான் அதுக்காக தான் காட்டுறதுக்காக வந்தேன். தெரிஞ்சா ஓகே ஓகே. உனக்கா? எனக்கு ஹீட் அடிக்கல காய்ஸ், பில்லி எனக்கு ஹீட் அடிக்குதாங்க காலில். எனக்கு ஹீட் எதுவும் வரல இன்னும். லெஃப்ட் சைடில் அடிக்குதாங்க ஹீட்டு, எனக்கும் இப்போ லெஃப்ட் சைடில் ஹீட் அடிக்குது. ஓகே. ஆனால் மச்சான், நிறைய யூடியூபர் சொன்னாங்க அந்த வண்டி வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டலாம் அந்த வண்டி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சிட்டிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஸ்பேர் வண்டி வேணும். அந்த வண்டி வந்து நம்ம சிட்டியில் வந்து இந்த பூந்து ஓட்டுறது அதெல்லாம் வந்து முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். நான்லாம் ஃபஸ்ட் டைம் அட்வென்ச்சர் வண்டி ஓட்டுறேன், அதனால் எனக்கு கஷ்டமாக தெரியுதான்னு தெரியல. பட் அது கஷ்டம் தாங்க, நம்ம வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் மந்த்ஸ் கூட எடுக்கலாம். பட் வண்டி வந்து சூப்பராக இருந்தது, வைப்ரேஷன் பயங்கரமாக இருந்தது. பட் வண்டி வந்து நான் சில இதெல்லாம் ஏற்றினேன், செம்ம ஃபீலாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது வண்டி.